சங்கீதம் 23:1. சங்கீதம் 23 தாவீது எழுதின சங்கீதம். பிரச்சனை போராட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, துரத்தப்படுகிற பொழுது அவர் எழுதினார். என்ன எழுதுகிறார் என்றால், ஒரே ஒரு வசனம் தான் நான் சொல்லுகிறேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியன். அல்லேலூயா. அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பர் அப்படின்னும் பொழுது, மேய்ப்பர் என்றால் ஆடுகளை மேய்ப்பவர். அவர் எப்போதும் மேய்ப்பராய் இருக்கிறார். அதனால எனக்கு நான் தாட்சி அடைய, நான் எப்போதும் பிரச்சனை நேரத்தில் கூட பயங்கரமான அவர் பிரச்சனையில் கடந்து போகிறார். நான் தாட்சி அடைய மாட்டேன், தோற்று போக மாட்டேன், தலை குனிய மாட்டேன், கர்த்தரின் தலையை உயர்த்துவார் அப்படி என்று அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்லுகிறார். எப்படி? கர்த்தரோடு கூட அவர் இருந்ததுனால. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் இதயத்திற்கு ஏற்ற மகன் அவன். ஆமென் அப்படின்னு சொல்லுகிறார். மேய்ப்பர் நம்ம ஆண்டவர். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் என் மேய்ப்பர். இப்போ மேய்ப்பர் அவர் மாறவே மாட்டார். அவர் மேய்ப்பராக நமக்கு இருந்து நம்ம வழிநடத்தணும்னா நம்ம ஆடுகளாக இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம ஆடுகளாக இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாடி போகணும், அவரை ஃபாலோ பண்ணணும். அப்பொழுதுதான் அவர் மேய்ப்பராக இருப்பார். என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கின்றார். அப்போ அவர் பின்னாடி வரலன்னா, அவரோடு இல்லைன்னா அவர் சத்தமும் கேட்காது, அவரும் ஃபாலோ பண்ண முடியாது, அது எங்கேயோ சிதறி போகும். ஆடுக்கு ஒரு கூடி குணாதிசயங்கள் பாருங்களேன், ஒரு 4 அடி தான் அதனால் பார்க்க முடியும். ஆடுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது பலவீனமானது. அதாவது முன்னாடி எந்த ஆடு போகிறதோ கால்களை பார்த்து கொண்டே போகும். அது ஒரு பள்ளத்தில் குதித்தால் பள்ளத்தில் குதித்து, ஒரு கல் மேலே ஏறி போனால் கல் மேலே ஏறி போகும், இடது பக்கம் திரும்பினால் இடது பக்கம். பார்க்குறீங்களே, நம்ம எல்லாருமே அப்படிதான். மனுஷன் கூட ஆடுகள் தெரியாது ஒன்றுமே. என்ன பண்ணுவாங்க? வா போகலாம் சவுதி அரேபியாவுக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், நல்ல டீச்சர் வேலை இப்போ நல்லா கிடைக்குது, இது இந்த சர்டிஃபிகேட் கொண்டு வா, அந்த சர்டிஃபிகேட். சில பாஸ்டர்ஸ் கூட, சில ஊழியக்காரர் கூட என்ன பண்ணுறாங்க, நீ பைபிள் காலேஜ் படிக்கிற மாதிரி போயிடு, நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கிறோமா, இப்படி தவறான உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தேவனுடைய சுத்தம் இல்லாமல், தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்காமல் என்ன முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார். ஒருத்தர் சொன்னால் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒருத்தர் சொன்னால் அந்த ஊருக்கு ஓடி போகிறது. நான் வெளிநாடு போ, நல்லா சம்பாதி, இப்போது நீ அனுப்பிவிட்டுரு வெளிநாடு, வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது இல்லையா, வெளிநாடுக்கு அனுப்பிவிடு. உடனே யார் பேச்சாவது கேடு. ஆடுகள், நம்ம எல்லாம் மனிதர்கள் ஆடுகள். ஒரு முன்னாடி போகிற ஆடை பார்த்து இன்னொரு ஆடு சொல்வதை பார்த்து இந்த ஆடு கேட்கும். எங்கே போகிறேன்னு தெரியாது, குழியில் விழுந்தா இதுவும் குழியில் விழுந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான். அதனால தான் கர்த்தர் நம்ம மெய்ப்பராக இருக்கிறார்னா நம்ம கர்த்தரோடு போகணும், ஆடுகளாய் இருக்கணும். அதுக்கு பாருங்களேன், ஆடுகளுக்கு இப்போ எல்லா மிருகங்களும், ஒரு மிருகம் வந்துட்டோன்னா, இப்போ ஒரு சாதாரண ஒரு எளிமையான மிருகம் என்ன பண்ணணும், 2 காரியங்கள் செய்யும். ஒன்று, அதை தாக்க முடியாமல் பயந்து ஓடி போய் ஒளிந்து கொள்ளும். 2வது என்ன பண்ணனா, தாக்க முடிந்தால் போராடும், உயிருக்கு போராடும். ஆனால் ஆடுகள் பாருங்க, ஒன்று விரோதி வந்துடுச்சுன்னா மிருகம், சிங்கமோ புலியோ கரடியோ, இது ஓடியும் ஒழியாது, தாக்கவும் தெரியாது, சாதாரணமாக இருக்கும், அப்படியே இருக்கும். ஒரு சாதாரண குரங்கு பாருங்களேன், ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், குரங்க மங்கியை ஒரு டைகர் பிடிக்க வருது, போராடுது, அது எதிர்த்து போராடுது, சீருது, கடிக்க வர செய்து. ஆனாலும் ஒரு 2 ரவுண்டில் டைகர் நம்ம கழுத்தையே பிடிச்சிது, முடியாமல். போராடுற குணம் ஆடுகளுக்கு இல்லை. அதுக்கு தான் நமக்கு கர்த்தருடைய பிரசன்ன தேவை, கர்த்தருடைய பலம் தேவை, கர்த்தருடைய கிருபை தேவை நமக்கு. அதனால தான் பாருங்க, 2மே தெரியாது, ஃபைட் பண்ணுவோம் தெரியாது, ஓடி ஒளிவோம் தெரியாது. ஆமாம். அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது என்னன்னா, அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதை யாராவது பராமரிக்கணும், பாதுகாக்கணும், சுற்றி வேலி அடைக்கணும், பராமரிக்கணும், அதை பெருகி நல்லா வளர அதுக்கு ஃபீட் பண்ணணும். ஆமாம், அதுக்கு ஒரு மேய்ப்பர் கண்டிப்பாக வேணும். மனுஷனுக்கு ஒரு லீடர் கண்டிப்பாக வேணும். எந்த லீடர்? உலக நாயகன் இல்லை, தேவ நாயகன், பரமபிதா, ஆண்டவராக இயேசு வேணும். ஆண்டவராக இயேசு இல்லாமல் எந்த மனிதனும் சக்சஸ் ஆக முடியாது. உலக பிரகாரமான சக்சஸை குறித்து நான் சொல்லவில்லை. பெரிய பெரிய டாக்டருங்களே டிப்ரெஷனில் வந்த பொழுது 17 மாடி 13 மாடியிலிருந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள் உண்டு. ஆமாம், முடியாமல் சில அதிகாரிகள் அவங்க வேலை செய்ய முடியாமல் கைகள் கட்டப்படுவதனாலே சில அதிகாரிகள் மரணத்தை சந்தித்ததுண்டு. சாதிக்க முடியாது. கர்த்தர் தேவை, இயேசுநாதர் தேவை, வாய் வார்த்தை அல்ல, ஆண்டவராகிய பிரசன்னம் நமக்கு தேவை. அப்போது கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி. அப்போ கர்த்தர் நம்ம மெய்ப்பராக இருக்கும்போது நம்ம நல்லா ஃபீட் பண்ணுவார், நம்ம நடத்துவார், நம்ம வளருவோம், நம்மை பாதுகாப்பார். அதனால் நமக்கு இப்போ தப்பி ஓடவும் தெரியாது, விரோதியை பார்த்தா எதிர்க்கவும் தெரியாது. கிறிஸ்தவனே,
கர்த்தர் நமக்கு தேவை.